ஒன்றும் இல்லை. இஸ்லாத்தை சொல்லுகின்ற போது பூடக வார்த்தையே கிடையாது, நேரடி வார்த்தை தான். இறுதி கட்ட மரணம் என்பது ஷஹீத், மௌத் என்பது ஷஹீத். முஸ்லிமுக்கு மரணிப்பது என்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கணும், ஒலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாக மரணிப்பது என்பது மட்டும்தான் முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். எங்கே மரணிக்கின்றேன் கேள்வியே இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளங்களும் துடித்தெழ வேண்டும். மாட்டிற்காக, பசுமாட்டிற்காக அடி வாங்கி விட்டு பரதேசி போன்று கிடக்கக்கூடாது. அடிக்க வருபவன் 100 பேராக இருந்தாலும் ஒருவனை கட்டிப்பிடித்து அவன் கழுத்தை கடித்து இரத்தத்தை குடிக்க பழக வேண்டும். தான் சாவதற்கு முன்னால் அவன் செத்து போக வேண்டும். இப்படி முஸ்லிம் பழக தொடங்கிவிட்டால் பசுமாட்டை உன் வீட்டு வாசலிலே கட்டிவிட்டு போவான். அஹ்லாக் தின்றது பசுமாடா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்ய மாட்டான். மத்திய பிரதேசத்து பெண்கள் வைத்திருப்பது பசுமாடா எரும மாடா என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டான். அதை கொண்டு நமக்கு பயமுறுத்த மாட்டான். ஒரே ஒரு முறை செய்துவார். பசுமாடு வைத்திருப்பதற்காக உன்னை அடிப்பதற்கு 1000 பேர் திரண்டு வரட்டும், ஒருவனை பிடித்து அவனுடைய கழுத்தை கடித்துப்பார். ஒரே ஒருவனை பிடித்து. பசுமாடு விஷயமாக அவன் பேசுவதையே விட்டு விடுவான். இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதல்ல, உயிரோடு பேசுகிறேன். பிலாலை அடித்த போது 1000 பேர் கூடி நின்று பிலாலை கல்லால் அடித்த போது இருந்த அதே ஈமானிய உறுதி. ஒரு முறை கேட்டார்களாம் பிலால் இடத்திலே, அடிக்கிறான் அவன் தான் அகத் அகத் என்று சொல்லும் பொழுதுதானே அவனுடைய வெறித்தனம் கூடி அவன் அடித்தான். பின்பு ஏன் நீ அந்த அகதை சொன்னால் என்ற போது சொன்னார்களாம் பிலால், அவன் அகது என்று சொன்னால் என்னை அடிப்பான் என்பது எனக்கு சந்தோஷத்தை தந்தது. அது போன்ற உணர்வை பெற வேண்டும். பசுமாற்றுக்காக அடி வாங்கி விட்டு பங்கப்பட்டு போகக்கூடாது, கேவலப்படக்கூடாது, அடி வாங்கக்கூடாது. நம்முடைய நிகழ்ச்சிகளை தடுக்க வரக்கூடிய போலீசுகளை பார்த்து பயப்படக்கூடாது. காரியம் உயில வேண்டும், மூஞ்சிலே உமிழ வேண்டும். உங்களை போன்ற நாகரிகமற்ற காட்டு மிராண்டிகளால் தான் இந்த நாடு கெட்டு குட்டுச்சுவராகி போயிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ராகுலுடைய விஷயத்திலே உச்ச நீதிமன்றம் வெட்கப்பட்டதை போன்ற ஒரு நிலையை போலீசுக்கு உருவாக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீபக் மிஸ்ரா என்ன சொன்னான்? நீதிபதி என்று அவனை சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன் நான். RSS தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்று சொன்னால், காந்தியை கொண்டான் என்று சொன்னால், அதற்கான ஆதாரத்தை நீ நிரூபிக்க வேண்டும் என்ற போது நான் கோர்ட் வழக்கை சந்திக்கிறேன் என்று ராகுல் சொல்லியதற்கு பிறகு நீதிபதி மிஸ்ரா அடுத்த வழக்கை வாய்தாவிலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நாங்க கேஸ படிச்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த கேஸ போலீஸே ஆராயக்கூடாது, எவன் வழக்க தொடர்ந்தானோ அவன் ஆராயணும் சொல்லியிருக்கிறான். அப்பனா இவ்வளவு காலமா நீ கேஸ படிச்சு பார்க்காமலே தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறியா? கேவலமா இல்ல? நீ ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றிய, உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு அவமானமா இல்ல? அட நீ உண்மையா நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உன்னுடைய பதவியை தூக்கி போட்டு போயிருக்கணுமா இல்லையா? உன் பெத்த தாய் தந்தையில உன்னை கேவலமா பேசுற அளவுக்கு, மற்றவர்கள் கேவலமா இழிவா நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட இழிவானவர்கள் எல்லாம் நம்ம நாட்டினுடைய நீதிபதியா போயிட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வெட்டி தலைகுனியக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டியே. உணர்வு பெற வேண்டும், அடி வாங்க கூடாது. இஸ்லாம் இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தல், சொல்லி பழக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லியும் காண்பித்தார்கள். ஹுவல்லதி அர்ஸல ரஸூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி. சாதாரணமாக பெருமானார் சொல்ல லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகில் இருக்கக்கூடிய அத்தனை கொள்கைகளையும் அத்தனை அதிகாரங்களையும் அத்தனை ஆட்சி கட்டிகளையும் ஆட்டி பிடித்து அதை அமைத்து அதன் மீது இஸ்லாத்தை ஏற்றி வைப்பேன் என்றார்கள் பெருமானார். யுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, ஏதோ ஒரு சட்டத்தை, ஒரு ஆட்சி அல்ல, அனைத்தையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்து காட்டினார்களா இல்லையா? அடித்த குறைஷிகள் அப்படியே கைகட்டி நின்றார்களா இல்லையா? ஃபத்தே மக்காவிலே முஹம்மதே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போது சொன்னார்களே, நான் என்ன செய்ய எதிர்பார்க்கின்றீர்களே என்று கேட்ட போது அப்படி கொண்டு வர வேண்டும். மோடியை கைகட்டி நிற்க வைக்க வேண்டும், மோகன் பகத்தை கைகட்டி நிற்க வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் எழுந்து நிற்க வேண்டும். நாங்கள் சாதித்து காட்டுவோம், முஸ்லிம்களாகிய நாங்கள் சாதித்து காட்டுவோம். இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தலாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை அடக்கின்ற வரை, உங்களை ஒடுக்குகின்ற வரை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒருபோதும் முடக்கிக் கொள்ள மாட்டோம் என்று சாதித்து காட்ட வேண்டும். சிந்திக்க பழக வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. ஜாக்கிர் நாய்க்கு மீது எனக்கு தனிப்பட்ட ஆர்வமும் இல்லை, ஆசையும் இல்லை. உண்மையில் கூட எனக்கு ஜாக்கிர் நாய்க்கு மேல் சில வருத்தங்கள் கூட இருக்கிறது. அவரை இந்த அரசாங்கம்